எக்ஸலில் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் Vlookup அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஏன்னா அப்போ இந்த Vlookuப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமருக்குள்ள ஒரு ஒர்க்கை வந்து ஒரு டேட்டாவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ள வேல்யூவை எடுத்துகிட்டு வரதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் Vlookup. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஒரு டேட்டா இருக்குது. அப்போ இங்கே டேட்டாவில் வந்து ஃபஸ்ட்டில் கோட் நம்பர் கொடுத்துருக்கோம், ப்ராடக்ட் கோடு கொடுத்துருக்கோம், ப்ரைஸ் கொடுத்துருக்கோம், ஸ்டாக் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு லெஃப்ட் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலத்தினுடைய இதை வச்சு சர்ச் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எந்த காலத்தினுடைய வேலையும் எதன் மூலமாக எடுத்துக்கலாம், Vlookup மூலமாக எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட் காலமாக என்ன இருக்குன்னா கோடு இருக்குது. அப்போ நீங்கள் கோடு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த எந்த இடத்துலலாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து இந்த ப்ராடக்ட் நேமையோ ப்ரைஸையோ ஸ்டாக்கையோ நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இதுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் தான் Vlookup ஃபங்க்ஷன். அப்போ அந்த Vlookup ஃபங்க்ஷனில் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது ஃபஸ்ட்டு இந்த டேட்டா தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டாவை வந்து நம்ம எதாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா டேபிளாக மாற்றிக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டேபிளாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் போகிறோம், Ctrl+T கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா க்ரியேட் டேபிள்னு வரும். அப்போ ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா டேபிள் க்ரியேட் ஆகிரும். அப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் வேறு எதுவும் டைப் பண்ணால் கூட அந்த டேபிளோடு என்ன செஞ்சிடும், அட்டாச்மெண்ட் ஆகிரும். அப்போ இந்த டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, இங்கே ஒரு காலம் வச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல வந்து கோடை டைப் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், இங்கே ப்ராடக்ட் நேம் கிடைக்கணும், இங்கே ரேட்டு கிடைக்கணும், இங்கே ரேட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ இங்கே ப்ராடக்ட் நேம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே உள்ள கோடு இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா 103ன்னு கொடுத்தோன்னா ஆரஞ்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கிடைக்கணும். அப்படிங்க சொல்ல வந்து இங்கே 103 கொடுக்குறீங்க, ஆனால் எதுவும் கிடைக்கல. அப்போ Vlookup யூஸ் பண்ணி நம்ம வர வைக்க போகிறோம். அப்போ அதுக்கு வந்து என்ன செய்யணும், ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துக்கணும். அப்போ Vlookup ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கனாலே நம்மளுக்கு வந்து அந்த Vlookup ஃபங்க்ஷனுக்குள்ளே டெஃபினிஷன் வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த Vlookupன்னு கொடுத்துட்டு என்ன செய்றீங்க, ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணோன்னா அதுக்குள்ளே சின்டாக்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு லுக்கப் பண்ணக்கூடிய டேபிள் என்ன, லுக்கப் பண்ண வேல்யூ எதை நம்மளுக்கு வந்து செக் பண்ணணும், எந்த செல்லை வச்சு நம்ம செக் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வேல்யூ வர வைக்கணும் அப்படிங்கிறது. அப்போ எந்த செல்லை செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த B2 அப்படிங்கிற ஒரு செல்லை தான் நம்மளுக்கு செக் பண்ணணும். B2வில் தான் நம்ம வந்து என்ன டைப் பண்ண போகிறோம், அந்த கோடு டைப் பண்ண போகிறோம், ப்ராடக்டினுடைய கோடு. அப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கமா அப்படிங்கிறது வந்து எந்த அறையில் இருந்து அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு டேபிள் 1 அப்படிங்கிற டேபிள்னு டைப் பண்ணாலே நீங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த நேம் வந்துடும். அப்போ டேபிள் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. அடுத்து கமா, அதுக்கப்புறம் வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் எந்த காலத்தை நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் காலம் வந்து கோடு இருக்குது, ரெண்டாவது காலம் ப்ராடக்ட் நேம் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து எத்தனாவது காலமாக கொடுக்கணும், இதில் வந்து இரண்டாவது காலம் அப்படிங்கிறதுனால 2 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ரேஞ்சு லுக்கப்புங்கிறது வந்து இதில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஃபால்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். எக்ஸாக்ட் மேட்ச் கரெக்டாக 103ன்னு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே வந்து என்ன எடுத்துகிட்டு வரணும், அந்த ப்ராடக்டினுடைய நேம் எடுத்துகிட்டு வரணும். இல்லைனா எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா என்ன கொடுத்துக்கணும், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ட்ரூ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா 103ங்கிறதுக்கு பதிலாக 1003ன்னு இருந்தால் கூட நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் எக்ஸாக்டாக நம்மளுக்கு கரெக்டாக என்ன கோடு இருக்கோ அதுக்குள்ளே நேம் வரணும் அப்படின்னா கொடுத்துட்டு ஒரு என்டர் தட்டிடுங்க, நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு அப்படிங்கிறது வந்துடும். இதுதாங்க Vlookupனுடைய ஃபங்க்ஷனுடைய வெரி ஈஸி. அதே மாதிரி இந்த இடத்துல ரேட் வர வைக்க என்ன நினச்சிரிங்க, இதை காப்பி பண்ணி என்ன செய்யணும், இங்கே போட்டுக்கணும், Ctrl+V கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து என்ன செய்யணும், செல் வேல்யூவை மட்டும் மாற்றணும். C2க்கு பதிலாக என்ன கொடுக்குறீங்க, B2 கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ரெண்டாவது காலத்துக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து ரேட்டு இருக்கக்கூடியது மூணாவது காலம், என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா ரேட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இங்கே குவான்டிட்டி டைப் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அமௌண்ட்டு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இண்டு இந்த மாதிரி அமௌண்ட்டு வர வச்சுக்கலாம் சம் மூலமாட்டு. அப்போ இதை வந்து இந்த செல்லினுடைய மாதிரியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதுக்குள்ளே நேம் வந்துடும். இப்போ 104, இப்போ 102ன்னு கொடுக்குறீங்கன்னா கிரேப்ஸு, அதுக்கப்புறம் வந்து 101ன்னு கொடுத்தீங்கன்னா நினச்சேன் பனானா,
அப்படிங்கிற மாதிரி வர வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னது Vlookup ஃபங்க்ஷன். அடுத்து என்னென்ன இந்த ஃபங்க்ஷனில் ஏற்படக்கூடிய எரர்ஸ் என்ன, அதற்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ.